பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல இந்த வாரம் நடந்த வீக்லி டாஸ்க்கு தர்பூஸ் ராஜாவும் தங்க நகைகளும் அப்படிங்கிற டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமா பிரிச்சிருந்தாங்க இல்லையா? மாடர்ன் சினிமா டீமு, ரெட்ரோ சினிமா டீமு. இவங்க 2 பேருக்கும் 2 டீமுக்கும் இடையே வந்து 3 நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வச்சிருந்தாங்க. இந்த டாஸ்க்ல முதல் நாள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் சினிமா டீம் வின் பண்ணியிருந்தாங்க. நேத்தும் சரி, இன்னைக்கு நடந்த டாஸ்க்லயும் சரி, ரெட்ரோ டீம் தான் வின் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரெட்ரோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா, மாடர்ன் சினிமா டீமோட நகைய வேறையா அவங்களுக்கு தெரியாமயே திருடி வந்து அந்த இதுலயும் வின் பண்ணுனதுனால, இன்னையோட டாஸ்க்க முடிச்சுட்டாங்க நம்ம பிக் பாஸ். ஸோ இதன் அடிப்படையில வந்து ரெட்ரோ டீம் தான் வந்து இந்த வீக்லி டாஸ்க்க வின் பண்ணியிருக்கிறாங்க. ரெட்ரோ டீம்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அடுத்த வாரம் நாமினேஷன்ல இருந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காங்க. அதே டைம்ல வந்து மாடர்ன் சினிமா டீம்ல இருக்கிற எல்லாருமே அடுத்த வாரம் நாமினேஷனுக்கு வருவாங்க. ஸோ அடுத்த வாரம் நாமினேஷன் நடக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். கேப்டன்சி டாஸ்க்கை எப்படி வைக்க போறாங்க? எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்ரோ டீம்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கேப்டன்சி டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ண விடுவாங்க அப்படின்னும் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது.